ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையிலே ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வந்தோங்க. ஃபிஷ் மார்க்கெட் போய்ட்டு என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, கிளிசல் மீன் வாங்கிட்டு வந்தேன். கிளிசல் மீன் ப்ளஸ் ஒரு 100 நண்டு, 200 மீன் வாங்கிட்டு வந்துடுறேன். கிளிசல் மீன் எவ்வளோ அப்படின்னா, ஒரு 30 மீன் இருந்துச்சுங்க. ஒரு 30 மீன் 200 கொடுத்தாங்க. 200 கொடுத்தாங்க. ப்ளஸ் 2 இந்த மீன் கொடுத்தாங்க, நாக்கு மீன் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் நண்டு ஒரு 100 ஒரு 10 நண்டு இருக்குங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மழையில் முடிஞ்சிச்சுங்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மீன் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆன போல் ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ மீனே கிடைக்கிறதில்ல, ஃபுல்லாக குட்டை, குளம், ஏரி அந்த மாதிரி மீன் தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஸோ நான் குட்டை, குளம், மீன், ஏரி மீன்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸோ கடல் மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அது போல் காணாங்கழுத்த மீன் விரும்பி சாப்பிடுவேன். ஸோ அதனால் அந்த கிளிசல் மீன் வாங்கிட்டு வந்துருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நண்டு மீன்லாம் நிறையா வாங்கின ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்த மீன் அம்மா அதை கட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்கிட்டு வந்த நண்டை நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா தெரியும், நண்டை கட் பண்ணும்போது தெரியும், எந்த இதுவுமே கிடையாதுங்க. நண்டை அழுத்தி பார்த்து நீங்கள் வாங்குங்க. குளன்னு அப்படின்னு அழுத்தும் போது இருந்துச்சு அப்படின்னா நண்டு ஃப்ரெஷ்ஷான நண்டு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் நண்டை நான் கட் பண்ணும்போது தெரியும், அந்த மண்ணெலாம் எப்படி ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். மண்ணை கூட அவங்க அலசல, அந்தளவுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்த நண்டை ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நண்டை வறுக்கிறதுக்கும் மீனை வறுத்து ப்ளஸ் குழம்பு வைக்கிறதுக்கும் தனித்தனியாக அம்மாவை செய்ய சொல்லியிருக்கேன். ஸோ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுமேங்கிறதுக்காக அந்த நண்டை ஃபுல்லாகவே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பிடிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் செஞ்சிட்ருக்கோம். வாங்கிட்டு வந்த நண்டை ஃபுல்லாக லோடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சதையை ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக அந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு சைடில் இருக்க அந்த காலில் இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டேன். இந்த செனை பார்த்திங்கன்னா, செனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VKFood சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.